ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கருப்பன் வந்த வேகத்திலே வேலைய காமிக்க ஆரம்பிச்சுட்டான். பவருக்கு முழுசா 1 மாசம் ஆகல. ஏன் 1 வாரம் கூட இன்னைக்கு தான் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுக்குள்ள டொனால்டு ட்ரம்ப் ஒரு கண்ட்ரியோட பஞ்சாயத்து பண்ணி, அந்த கண்ட்ரிய புல்லி பண்ணி, நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்லலாம் எவனாவது ஒருத்தன் வர்றவன் போறவனெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு, அவன தலையில தட்டி உட்கார வச்சுக்கிட்டு, ஒரு மொரட்டுத்தனமா ரவுடியிசம் பண்ணிட்டுருப்பான்ல, அந்த வேலைய டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஒரு கண்ட்ரி மேல பார்த்திருக்காரு. இதான் அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் பயங்கர பாசிட்டிவா போடு இதான் அமெரிக்கா, இதான் மாஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப வெறுக்கக்கூடிய மக்கள் அமெரிக்கால இருக்கிறவங்க இருந்துகிட்டு, இல்ல, இல்ல இருந்தாலும் தப்பு. ஒரு கண்ட்ரிய நம்ம இப்படிலாம் மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட கண்ட்ரி எது அப்படிங்கிறது தான் உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. கொலம்பியா. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே பாதிப்பு நாளைக்கு இந்தியாவுக்கும் வரலாம், இந்தியன்ஸ்க்கும் வரலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்களா எம்ஜி ஸ்குவாட்ல? இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சண்டை போட்ட கண்ட்ரி கொலம்பியா. கொலம்பியாவோட பிரசிடென்ட்டான குஸ்டாவோ பெட்ரோ அப்படிங்கிற ஒருத்தரு. ஸோ இவருக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் தான் பிரச்சனை வந்திருக்குது. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? இது எப்படி இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னால், ட்ரம்ப் முதல்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காருனால், அமெரிக்கால இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரத்தையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்குமே பாதிப்பானவங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் இல்லாம அமெரிக்காக்குள்ள போனவங்க. பெர்மிஷன் இல்லாம அமெரிக்காக்குள்ள போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. பார்டர் வழியா உள்ளுக்குள்ள போயி, அகதிகளா அமெரிக்காக்குள்ள போய், அப்படியே மக்களோட மக்களா மெர்ஜ் ஆயி, அங்க வேல பார்க்க ஆரம்பிச்சு, அங்கேயே வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ஒரு பஞ்ச் இருக்காங்க. இன்னொரு பஞ்ச் இங்கேருந்து படிக்க போறேன், இல்ல வேலைக்கு போறேன், அது இதுன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட விசா எக்ஸ்பைரி முடிஞ்சாலும், திரும்பி நம்ம நாட்டுக்கு திரும்பி வராம, அங்கேயே இருந்துகிட்டு, அங்கேயே ஏதாவது ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு பொழச்சுட்டு போவாங்க கரெக்ட்டா? அவங்களையுமே இல்லீகல் இமிகிரண்ட்ன்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அமெரிக்கால டாப் 3 கண்ட்ரீஸ் யார் யாரோட மக்கள் அதிகமா இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருக்காங்கன்னா, அக்கார்டிங் டூ பியூ ரிசர்ச் சென்டர் ஃபர்ஸ்ட் மெக்சிகோ, 2வது எல் சால்வடார் அண்ட் 3வது இந்தியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே அதிகமான இமிகிரண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லீகலா அமெரிக்கால இருக்கிறது யாரு? மெக்சிகன்ஸ். அதுக்கடுத்து யாரு? எல் சால்வடார் அப்படிங்கிற கண்ட்ரில இருந்து 3வது இந்தியன்ஸ் தான். உலகத்துல 190 பிளஸ் கண்ட்ரீஸ் இருக்குது. ஆனா இந்திய மக்கள் தான் அமெரிக்காக்குள்ள இல்லீகலா 3வது அதிகமா இருக்காங்க. அதுவும் லட்சக்கணக்கில இருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்படுது. ஸோ இத்தனை மக்களையுமே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் ஸோ அதுவும் மெக்சிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் உள்ள இருக்காங்க. எல் சால்வடார்ல இருந்து 7.5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்தியால இருந்து 7.25 லாக்ஸ் மக்கள் இல்லீகலா பெர்மிஷன் இல்லாம விசா முடிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது, பார்டர் வழியா தெரியாம உள்ளுக்குள்ள போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா அங்க அத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் இமிகிரேஷன் அஃபெக்ட்ஸ் த லைவ்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ். அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா மக்களோட அமெரிக்க மக்களோட வாழ்க்கையுமே இல்லீகல் இமிகிரேஷன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வரவங்க, பெர்மிஷன் மீறி இருக்கிறவங்கங்கிறவங்க, டைம் முடிஞ்சு உள்ளுக்குள்ள வேலை தேடிட்டு இருக்கவங்க, இல்ல ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே பிரச்சனை. இல்லீகல் இமிகிரேஷன் ஹர்ட்ஸ் அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ். அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடியவங்க, பர்டன்ஸ் அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸ். அவங்க அமெரிக்க மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அண்டர்மைன்ஸ் பப்ளிக் சேஃப்டி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரி இல்லீகலா வரவங்கனால. அண்ட் பிளேசஸ் எனார்மஸ் ட்ரெயின்ஸ் ஆன் லோக்கல் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கம்யூனிட்டீஸ். பேசிக்கா இப்போ ஒருத்தங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மெக்சிகோவுக்கு ஃப்ளைட் எடுத்து, மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு லேண்ட் பார்டர் இருக்குது. அந்த பார்டர் ஒரு போரஸான பார்டர். நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடிய பார்டர். ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து, எஸ்பெஷலி பஞ்சாப் மாதிரி ரீஜன்லேருந்து கஷ்டப்பட்டு பயங்கரமா லட்சக்கணக்கில செலவு பண்ணி மெக்சிகோ போய், மெக்சிகோலேருந்து அமெரிக்காக்குள்ள இல்லீகலா போகிறதுக்கு முயற்சி செஞ்சு மாட்டியிருக்காங்க. அந்த ஒரு டைப் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பஞ்ச் ஆஃப் இந்தியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்க படிக்க போவாங்க. படிக்க போறதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் விசா குடுக்கப்படும். நானும் போய் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு 6 மாசம் இருக்கும். ஒரு 1 இயர் இருக்கும். ஆர் 2 இயர்ஸ் இருக்கும். சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அந்த விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வரணுங்கிறது நம்மளுக்கு குடுக்கப்பட்ட கெடு. நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்கிற டைம் லிமிட். அத மீறி நாங்க இருந்தேன்னா, யாருக்கு அது தெரிய போகுது? கரெக்ட்டா? அப்போ அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாலாம் ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி வேலை பார்க்க போறாங்கல்ல ஆன் சைட். அங்க போய் அங்க போனதுக்கப்புறம் வேலை போயிடுச்சுனாலோ, இல்ல அந்த வேலை இல்லாம குவிட் பண்ணிட்டு வேற வேலைக்கு போனாங்கனாலோ, அவங்களுக்கு டைம் மீறி பேசிக்கா அங்க இருந்தாங்கனால், அது இல்லீகல் விஷயம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெறைய காம்ப்ளிகேட்டடா லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் அமெரிக்கால இன்னமும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல யுஎஸ்ல, ஈவன் ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்கலாம் பார்ட் டைமா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க.
அவங்க வந்து நெறைய பேர் இப்போ பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆஹா! நம்ம பார்ட் டைமா வேல பார்க்குறவங்க சும்மா ஒரு கடையில கேட்டு, நான் பார்ட் டைமா இங்க வேல பார்க்குறேன்னு ஒரு பிட்ஸா ஜாயிண்ட்ல வேல பார்க்கலாம். ஒரு கார் வாஷ்ல வேல பார்க்கலாம். இப்போ ஆனா வந்து அது ஒரு லீகல் ஜாபா? அப்படிங்கிறதுல கேள்வி இருக்குல்ல. இது வந்து அமெரிக்க அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஜாபா? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ ஒருவேள அந்த பெர்மிஷன் அமெரிக்கன் கவர்ன்மென்ட் கிட்ட வாங்காம தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட போய் கேட்டு ஒரு கடையில சேர்ற காரணத்தினால, அவங்கள ஏதாவது பாதிச்சுருமோங்கிற பயத்தில அந்த பார்ட் டைம் வேல பார்க்க கூட இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா அமெரிக்கா போற எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் வொர்க் பண்றது அங்க இருக்கிற ஒரு கலாச்சாரமான விஷயம். பிளஸ் அப்போனா தான் வீட்ல வாங்குன ஹோம் லோன் அடைக்க முடியும். வீட்ல வாங்குன எஜுகேஷன் லோன் அடைக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் எல்லாரையுமே இப்ப பயமுறுத்தியிருக்காரு ட்ரம்ப். ஸோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகலா இந்த பார்ட் டைம் வேல பார்க்குறவங்களலாம் விட்டுருங்க. அந்த அளவுக்குலாம் வரல. இப்ப ட்ரம்ப் முதல்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பதவி ஏற்ற வேகத்திலே அவர் என்ன சொன்னார்னால், இல்லீகலா அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சப்பட வேண்டும். திருப்பி அனுப்பிச்சிரணும் அவங்கள பேசிக்கா கோ பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. இவர் இத சொன்னதிலிருந்து இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே அமைச்சு அதுக்கு ஸ்ட்ரிக்ட்டான போலீஸ் ஆஃபீசர்லாம் போட்டிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இந்த மாதிரி பீப்பிள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ, இல்லங்கிற பட்சத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி பேசிக்கா கையில விலங்கு மாட்டி அவங்கள வந்து ஏர்போர்ட்ஸ், டிப்போர்டேஷன் சென்டர்ஸ் இங்கெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து ஃப்ளைட்ல அவங்கவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஓகேவா? இப்படி அனுப்பிச்சு வைக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் மக்கள் தான் கொலம்பியன்ஸ். கொலம்பியன்ஸ் வந்து நெறைய பேர் அமெரிக்காக்குள்ள இல்லீகலா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கொலம்பியா எதுக்கு ஃபேமஸ்? எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா 2 அமெரிக்கா இருக்குது. ஆஸ் அ கான்டினென்ட். ஒண்ணு நார்த் அமெரிக்கா இருக்குது. இன்னொன்னு சவுத் அமெரிக்கா இருக்குது. மெயின் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் கொலம்பியா அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரி கண்டம் தாண்டி கண்டம், நாடு தாண்டி நாடுக்கு வந்து அவரு ஃப்ளைட்ல எல்லாரையும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு ஆர்மி ஃப்ளைட்ட வந்து டிப்ளாய் பண்றாங்க இதுக்கு. ஸோ இதுக்காக 2 ஆர்மி ஃப்ளைட்ஸ் வந்து யுஎஸ்ல இருந்து கிளம்பி கொலம்பியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. வந்து லேண்ட் ஆகக்கூடிய நேரத்துல கொலம்பியாவோட பிரசிடென்ட்டான குஸ்தாவோ பெட்ரோ அப்படிங்கிறவர் இதுதான் இன்னைக்கு பரவல எல்லா வேர்ல்டு ஃபுல்லா இதான் பேசிட்டு இருக்காங்க. குஸ்தாவோ பெட்ரோ என்ன பண்றாருனால், இங்க தரையிறங்கக்கூடாது திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. எப்படி? ட்ரம்ப் அனுப்புற ஒரு ஃப்ளைட்ட வந்து கொலம்பியன் பிரசிடென்ட் வந்து அவங்க நாட்டில இருந்து இவங்க நாட்டுக்குள்ள போனவங்க தான். அவங்க லேண்ட் ஆகுற நேரத்துல திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இத அனுப்பிச்ச உடனே உலகம் ஃபுல்லா பயங்கரமா ஸ்தம்பிச்சு போய் நம்ம ஊர்ல அர்த்தராத்திரி எல்லாருமே பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரம்பை எதிர்த்து ஒரு பிரசிடென்ட்டா? அதுவும் கொலம்பியா. கொலம்பியா வந்து இட்ஸ் நாட் அமெரிக்கா அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஒரு ரஷ்யா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடோ, ஒரு சைனா, இந்தியா மாதிரி ஒரு பயங்கர ராட்சச பாப்புலேஷன் கொண்ட நாடோ இல்ல. கொலம்பியா இஸ் எ ரெகுலர் கண்ட்ரி. இப்போ கொலம்பியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அப்போ வந்து உடனே ஓகேவா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து, "ஓ! திருப்பி அனுப்பிச்சிட்டியா? எதுக்கு அனுப்பிச்ச?" அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கிறப்போ, கொலம்பியன் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, குஸ்தாவோ பெட்ரோ என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் மனுஷங்க. ஏதோ ஆட்டு மந்த மாதிரி ஆர்மி ஃப்ளைட்ல அனுப்பிச்சுடுறோம். ஆர்மி ஃப்ளைட்ஸ்ல வந்து இந்த ஃப்ளைட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாய்லெட்ஸ் கூட பேசிக்கா குடுக்கப்படல. அ ஏர் கண்டிஷன் கிடையாது ஃப்ளைட்டுக்குள்ள. ஒரு ஆர்மி ஃப்ளைட் போருக்குள்ள போகக்கூடிய ஃப்ளைட்ல அந்த மாரி லக்ஸுரியில எதிர்பார்க்க முடியல. ஸோ அந்த ஃப்ளைட்ல வந்து ஏதோ மனுஷங்கள வந்து ஆட்டு மந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்க. என் நாட்டு மக்கள வந்து நீ மரியாதையோட ட்ரீட் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய ஒரு ட்ரம்ப வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. ட்ரம்ப் நீ திருப்பி அனுப்பிச்சுருவோம். ஃப்ளைட்ட நீ திருப்பி அனுப்பு. ஒழுங்கான ஃப்ளைட்ல அவங்கள அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ட்ரம்ப் வந்து சண்டே பேசிக்கா இப்போ மண்டே கரெக்ட்டா. ஸோ அமெரிக்கால சண்டே முந்தின நாள். ஸோ ட்ரம்ப் வந்து ஃபுல்லா கோல்ஃப் கோர்ஸ்ல வந்து இருந்திருக்காராம். அவர் வந்து கோல்ஃப் விளையாடுவாரு சண்டே ஆயிடுச்சுன்னா. கோல்ஃப் கோர்ஸ்ல இருந்துகிட்டு அவர் இன்டர்நேஷனலா இன்னொரு கண்ட்ரி பிரசிடென்ட் எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. அவர் அங்கே இருந்தே வந்துட்டு, "ஓ! அப்படியாப்பா? சரி ஓகேப்பா. இப்போ நாங்க மரியாதைய காமிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா மேல நெறைய ரூல்ஸ் போடுறாரு புதுசா. கொலம்பியாலேருந்து வரக்கூடிய பொருள் அத்தனைக்குமே வந்து 25% எக்ஸ்ட்ரா. ரூ. 100க்கு ஒரு பொருள் வந்து கொலம்பியன் பொருள வந்து அமெரிக்கால விக்கிறாங்கனால், இனிமே அது ரூ. 125 ரூ. 25 நாங்க கவர்ன்மெண்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியன் காஃபி வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ். அத வச்சு அவங்க நாட்டு ஜிடிபிலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து கொலம்பியன் காஃபி குடுத்துட்டு இருக்குது. அங்க அமெரிக்காலயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃபி. இப்போ ரூ. 100க்கு விக்கிற காஃபி ரூ. 125க்கு வித்துச்சுன்னா, அமெரிக்கால ஒருத்தன் வந்து அத ஏன் வாங்க போறான்? அவன் என்ன பண்ணுவான்? ஆல்டர்னேட்டா வந்து அசாம் டீ வேணும். இல்லன்னா வந்து வேற வேற ஏதாவது கண்ட்ரி இந்த பிரேசிலியன் காஃபி நான் எடுத்துக்கிறேன். இல்லன்னா வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் காஃபி எடுத்துக்கிறேன். இல்ல வந்து இந்த இங்க கர்நாடகால சிக்மங்களூர் காஃபி எடுத்துக்கிறேன். அப்படின்னு ஒவ்வொருத்தங்க போக ஆரம்பிச்சுட்டாங்கனால், கொலம்பியாவோட எக்கானமி வந்து பாதிக்கும்ல. அது மட்டும் இல்ல. அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் இருக்காருன்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவரோட கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரோட விசாவுக்குமே வந்து சாங்ஷன்ஸ் பிளஸ் கஸ்டம் பார்டர் வந்து நாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம். கொலம்பியன்ஸ் வந்து என்டர் ஆகுறப்போ, அந்த விசா ப்ராசஸ்ல நின்னு நம்ம அமெரிக்காக்குள்ள என்டர் ஆகலாம். அந்த விசா ப்ராசஸ வந்து கொலம்பியன்ஸ்க்கு இன்னும் டஃப் ஆக்கிடுவோம். இன்னும் பேசிக்கா இன்னும் ஸ்க்ரூட்டினி அதிகமா இருக்கும். டஃப்பரா இருக்கும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் டு பி ஃபுல்லி இம்போஸ்ட். உங்களோட பேங்க்கையும், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லயும் போய் கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க.
பேசிக்கா ஓவர் நைட்ல ட்ரம்ப் வந்து கொலம்பியாங்கிற நாட்டோட பொருளாதாரத்துல நான் அடிமடியில கை வைப்பேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டல விடுறாரு. இத விட்ட உடனே இப்பவும் அவரோட பிரசிடென்ட் குஸ்தாவோ பெட்ரோ சாதாரண ஆள் இல்ல. அவரு பதிலுக்கு சொல்றாரு. ஒரு பெருசா அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல அவர் பேசிக்கா என்ன சொல்றாருன்னா, "எனக்கு உன்ன பார்த்துலாம் பயம் கிடையாது. நான் வந்து கடைசி வரைக்கும் என் மக்களோட சப்போர்ட்ல வாழ்ந்துருவேன். என்னமோ 25% நீ போட்டிருக்கியே, நான் பதிலுக்கு உனக்கும் 25 அமெரிக்காவின் பொருட்கள் வந்து கொலம்பியாக்குள்ள வரதுக்கு நான் 25% போடுறேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, அதில நெறைய வார்த்தைய விட்டாரு. வார்த்தைய விட்டாருன்னா, ரொம்ப பெரிய ஒரு இவ்ளோ பெருசுக்கு வந்து ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு ட்வீட் போடுறாரு சரியா? அதில அவர் பேசிக்கா என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய நான் அமெரிக்கா வந்து எனக்கு பெருசா புடிக்காது. நான் அமெரிக்காலாம் வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஒரு ட்ரையான, போரிங்கான ஒரு ஊரு. ஆனா வந்து அந்த பிளாக் நெய்பர்ஹுட் கருப்பின மக்கள் ட்ரம்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு கான்வர்சேஷன் அதிகமா இருக்குது. அவங்களோட ஆப்போசிட் கட்சின்னு வச்சுப்போமே மெஜாரிட்டி. ஸோ இந்த கருப்பின மக்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனா நல்லாருக்கும். அப்புறம் வந்து எனக்கு ஏப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஆட்கள் தான் புடிக்கும். உன்னை மாதிரி ஆட்கள்லாம் புடிக்காது. பேசிக்கா வந்து எல்லாருக்குமான அரசாங்கங்கள குடுத்துருக்காங்கன்னு வரலாற்றில பேசப்பட்ட அமெரிக்கன் பீப்பிள் எல்லாரையுமே பெருசா பேசிட்டு, ட்ரம்ப் வந்து நீயும் நானும் இதெல்லாம் பத்தி ஒரு நாள் வந்து நம்ம விஸ்கி குடிச்சிட்டே பேசலாம். ஆனா நீ அப்ப கூட என் கூட பேச மாட்டியே. நீ வந்து உன்னைய விட நான் தாழ்ந்தவன்னு பார்க்குற. ஆனா நான் வந்து அப்படிலாம் கிடையாது. நாங்க யாருக்குமே தாழ்ந்தவங்க கிடையாது. கொலம்பியன்ஸ வந்து அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி டிக்டேட் பண்ண முடியாது. ட்ரம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ட்வீட்ட போட்டாரு. போச்சு. வேர்ல்டே என்ன நெனச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ட்ரம்ப்ப எதிர்த்து கொலம்பியா வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க பிரசிடென்ட் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசிட்டு இருக்காரு ட்ரம்ப்ன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு அனவுன்ஸ்மென்ட் வருது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து, எங்க அமெரிக்கால இருந்து. இந்த மாதிரி சாங்ஷன்லாம் அவங்க போடல. அவங்க இந்த ஃப்ளைட்ல இமிகிரண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்கவங்கலாம் நாங்க அக்செப்ட் பண்றோன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த சாங்ஷன்லாம் வந்த வேகத்தில கொலம்பியாவோட கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட வைஸ் பிரசிடென்ட்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லங்க நாங்க வந்து எங்களோட ஃப்ளைட் ஒண்ணு அனுப்புறோம். அதுல வந்து எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரசிடென்ட்டோட ஃப்ளைட் இருக்கும்ல, அந்த ஃப்ளைட் அனுப்பிச்சு இந்த மாதிரி இமிகிரண்ட்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் அனுப்பிச்சு அவங்க திருப்பி போயிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் போட்ட சாங்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாரு. பேசிக்கா ட்ரம்ப் வந்து ஒரு கோல்ஃப் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கிற நேரத்தில ஒரு கண்ட்ரிய வந்து, "ஓ! அப்படியாப்பா! நீ இல்லாத மாதிரி நான் பார்த்துடுறேன். பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு மறுபடியும் கோல்ஃப் மேட்ச் முடிச்சுட்டு, அப்படி அமைதியா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்த எல்லா டிரான்சாக்ஷனையும் சாங்ஷன்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டுருக்காரு. இது இந்தியாவ எப்படி பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ல டாப் 3ல கூட கிடையாது. அங்க இருக்கக்கூடிய 3வது அதிகமான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்தியன்ஸ். 7.25 லேக் பீப்பிள் வந்து இந்தியர்கள் வந்து அமெரிக்கால இல்லீகலா இருந்துட்டு இருக்காங்க. இல்லீகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லீகலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 7,50,000 பேர வந்து எப்படி இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர போறோம்ங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருந்துகிட்டு, நாங்க இந்தியன்ஸ் வந்து இல்லீகலா எங்க இருந்தாலும் நாங்க திருப்பி கூப்பிட்டு வந்துப்போம். அமெரிக்கால இருந்தாலும் கூப்பிட்டு வந்துப்போம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லன்ட்டாங்க. பட் இத சர்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல. அமெரிக்கால வந்து நெறைய குருத்வாரா இந்த மத சார்பு கொண்ட பிளேஸஸ் லைக் குருத்வாரா, டெம்பிள்ஸ், சீக் டெம்பிள் கரெக்ட்டா? அந்த மாதிரி இடத்துக்குள்ளலாம் போய் செக் பண்றாங்களாம். ஸோ போலீஸ் உள்ள போயி யார் யார் இல்லீகலா இருக்காங்கன்னு செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இது எங்களோட மதத்தோட புனிதத்த வந்து கெடுக்குது. போலீஸ் இங்கலாம் வந்து இப்படிலாம் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்காங்க. கவர்ன்மென்ட் ரூல்ஸ்லாம் மாறிருச்சுப்பா. அமெரிக்கால இருக்கக்கூடிய எவன் இல்லீகலா இருந்தாலும், அவன் வந்து இருக்கானா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு விச் மீன்ஸ் லீகலா இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் கிட்டயும் இந்த கேள்வி கேட்டா தானே தெரியும். ஏன்னா, இந்தியன்ஸ் அங்க பேசிக்கா இருக்காங்க. அவங்க அமெரிக்கன்ஸ் இல்லன்னு தெரியும். இப்ப அவங்க எல்லார்கிட்டயுமே உன் டாக்குமெண்ட்ட காட்டு, உன் சர்டிஃபிகேட்ஸ காட்டு. நீ இந்த நாட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு பெர்மிஷன் இருக்கா? படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்காங்கிற கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா தான், இவங்க இல்லீகலா, லீகலா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கப்பட்டுட்டு இருக்குது. இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்குது. இதுதான் ட்ரம்போட ஆரம்பம். திஸ் இஸ் டே 1. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அதே மாதிரி வந்து அமெரிக்கால வந்து சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரல் பர்த் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அங்க அமெரிக்கால ஒருத்தவங்க பொறந்தாங்கன்னா, அவங்க அமெரிக்கன் ஆவாங்கன்னு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணி விட்டாரு. அப்புறம் வந்து என்ன சொல்ல முதல்வன் படத்துல இருக்கும் தெரியுமா? ஒரு நாள்ல அவர் ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணுவார்ல. ஒரு வாரத்துல ஏகப்பட்ட சேஞ்ச பண்ணிட்டாரு. அமெரிக்கால வந்து 2 ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து நெறைய எல்ஜிபிடி ப்ரோவா வந்து அமெரிக்கா இருந்துச்சு. உலகத்திலேயே மோஸ்ட் ப்ரோ கண்ட்ரி ஃபார் எல்ஜிபிடி வந்து அமெரிக்காவா தான் இருந்துச்சு. இப்ப அத எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஆம்பள, பொம்பள. ஆர்மிலலாம் வந்து இந்த 3 ஜெண்டர் சேர்க்கிறது, வேலையில 3 ஜெண்டர் சேர்க்கிறது, வேலை பார்க்குற இடத்துல 3 ஜெண்டர் சேர்க்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்கூல், காலேஜ் எங்கேயுமே 3 ஜெண்டர் கிடையாது. அமெரிக்கால 2 ஜெண்டர் தான். ஒண்ணு மேன் இல்ல விமன். டிரான்ஸ்ஜெண்டர் கூட அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீ ஆம்பளன்னு சொல்லு, இல்ல பொம்பளன்னு சொல்லு. அப்படிங்கிறது அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ரூல்ஸ் எல்லாம் புதுசா மாத்திட்டு இருக்காரு. இது அமெரிக்கால இருக்கிற மக்களுக்கே நெறைய பேருக்கு பிரச்சனையா அங்க இதெல்லாம் இந்த சிஸ்டம்க்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்க திடீர்னு சிஸ்டத்த எல்லாத்தையும் மாத்துனா எப்படி இருக்கும்? ஸோ புரொட்டஸ்ட்லாம் நெறைய இடத்துல இருக்குது. கேஸஸ்லாம் நெறைய போடப்படுது. பட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அமெரிக்காவ நார்மல் கண்ட்ரி ஆக்குறேன். நீங்க வந்து ஒரு
ஒரு ஒழுங்கான கண்ட்ரியா நடத்தல. இவ்வளோ நாள் பைடன் வந்து ஒழுங்கான கண்ட்ரியா நடத்தல. நான் அமெரிக்காவ மறுபடியும் நார்மல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த நார்மல்ங்கிற அமெரிக்காவே கிரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சாரு. இலான் மஸ்க், சுந்தர் பிச்சை, நம்ம இங்க இந்தியன் தான் சுந்தர் பிச்சை அவரு, அப்புறம் வந்து ஜெஃப் பெசோஸ் அமேசானோட ஆளு, மார்க் ஜக்கர்பர்க், நம்ம மெட்டா எல்லாருமே வந்து அங்க வரிசையா அவர சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. பேசிக்கா அமெரிக்கா வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு வில் பி அப்சல்யூட்லி அன்பிரெடிக்டபிள்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதோட ரியாக்ஷன் இந்தியன் ஷேர் மார்க்கெட்லலாம் நம்மளால ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க முடியுது. பட் யா, ஓவராலா ட்ரம்ப்போட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் என்னெல்லாமோ பண்ண போறாரு. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ட்ரம்ப் வந்து பதவிய விட்டு போறதுக்குள்ள செஞ்சுருவாருன்னு எத நினைக்கிறீங்களோ, அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 4 வருஷம் அவர் அங்க தான் இருப்பாரு. நீங்க பிரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த ட்ரம்ப் செய்றாரா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து இங்க டேட், டைம் எல்லாம் போட்டு வந்துரும். நீங்க இங்க தான் போட்டுருக்கீங்கன்னு. பர்சனலா என்னைய ஃபாலோ பண்ணும். மதன் கௌரிய பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். டெய்லி வந்து பேசிட்டு போறியா மதனே, நீ யாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ மீ. அண்ட் யா, நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நான் அடுத்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.